திருவழிபாடு ஆண்டின் தவக்காலம் 4ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதியில் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தால் இடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவை செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதி என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டுகளின் தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டிதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளங்கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாட்டி நாட்டிற்குள் நுழைவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். பாசுரம். கிறிஸ்துவே எம் இளஞாயிறு, இருளை உளம்நின்று அகற்றிடுவீர். மண்ணில் பகலை புதுப்பிக்க புண்ணிய ஒளியும் ஒளிரட்டுமே. தக்க காலம் இதை நீர் தந்து குத்துண்டை உளத்தை எமில் படைத்தீர். பொறுத்தீர் எம்மை நெடுங்காலம், பெருமணம் கொண்டமை பொறுப்பீரே. எத்துணை பெருங்குறை இருந்திடினும் அத்தனை அனைத்தையும் பொறுத்திடுக. எவ்வகை தவமும் யாம் செய்ய உம் பெருங்கொடையை அருள்வாயே. நாளொன்று வரும், அது உம் நாளே. மீளவும் அதில் அனைத்தும் புதிதாகும். திருநாள் அதனில் யாம் மகிழ்வோம். பெருநாள் அதுவென புகழ்வோமே. கடவுளே, மூவொரு இறையவனை, படைப்புகள் அனைத்தும் உமை வணங்கும். மன்னிப்பாய் புது மனிதரென இன்னிசை உமக்கு பாடிடுவோம். ஆமேன். ஆண்டவரே, உமக்கே புகழ் சாற்றிடுவேன். மாசற்ற வழியில் நடப்பதில் நான் கருத்தாய் இருக்கிறேன். ஆண்டவரே, உமக்கே புகழ் சாற்றிடுவேன். மாசற்ற வழியை நடப்பதில் நான் கருத்தாய் இருக்கிறேன். பேரன்பையும் நீதியையும் குறித்து பாடுங்கள். ஆண்டவரே, உமக்கே நான் புகழ் சாற்றிடுவேன். மாசற்ற வழியில் நடப்பதில் நான் கருத்தாய் இருக்கின்றேன். எப்பொழுது நீர் என்னிடம் வருவீர்? தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் நான் வாழ்ந்திடுவேன். இழிவான எதையும் என் கண்முன் வைக்க மாட்டேன். நெறி தவறியவரின் செயலை நான் வெறுக்கின்றேன். அன்னவர் என்னுடன் சேரார். வஞ்சக நெஞ்சம் எனக்கு வெகு தொலைவில் இருக்கும். தீதான எதையும் நான் ஏற்க மாட்டேன். தமக்கு அடுத்திருப்போரை மறைவாக பழிப்பவர்களை நான் ஒழிப்பேன். கண்களில் இருமாப்பும் உள்ளத்தில் செருக்கும் உள்ளோரின் செயலை நான் பொறுத்து கொள்ளேன். நம்பிக்கைக்குரியோரை நாட்டில் கண்டுபிடித்து என்னோடு வாழ செய்வேன். நேரிய வழியில் நடப்போரை எனக்கு பணிவிடை புரிய செய்வேன். வஞ்சனை செய்வோருக்கு என் மாளிகையில் இடமில்லை. பொய் உரைப்போர் என் கண்முன் நிலைப்பதில்லை. நாட்டில் இருக்கும் பொல்லார் அனைவரையும் நாள்தோறும் அழிப்பேன். தீங்கு இழைப்போரை ஆண்டவரின் நகரில் நின்று நான் ஒழிப்பேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே, உமக்கே புகழ் சாற்றிடுவேன். மாசற்ற வழியில் நடப்பதில் நான் கருத்தாய் இருக்கிறேன். ஆண்டவரே, உமக்கே புகழ் சாற்றிடுவேன். மாசற்ற வழியை நடப்பதில் நான் கருத்தாய் இருக்கிறேன். ஆண்டவரே, எங்களிடமிருந்து உம் இரக்கத்தை எடுத்து விடாதீர். ஆண்டவரே, எங்களிடமிருந்து உம் இரக்கத்தை எடுத்து விடாதீர். எங்களுக்கு செய்துள்ள அனைத்திலும் நீ நீதி உள்ளவர். உம் செயல்கள் யாவும் நேர்மையானவை. உம் வழிகள் செவ்வையானவை. உம் தீர்ப்புகள் அனைத்தும் உண்மையானவை. எங்கள் மீது எங்கள் மூதாதையரின் திருநகரான எருசலேம் மீதும் நீ வருவித்துள்ள அனைத்திலும் நேர்மையான தீர்ப்புகளை வழங்கியுள்ளீர். எங்கள் பாவங்களை முன்னிட்டே இவற்றையெல்லாம் உம்மோடு நீதியோடும் உண்மையோடும் நீதியோடும் எங்களுக்கு வர செய்துள்ளீர்.
உம்மை விட்டு விலகி சென்றதால் நாங்கள் பாவம் செய்தோம், நெறி தவறினோம், எல்லாவற்றிலும் பாவம் செய்தோம். உமது பெயரை முன்னிட்டு எங்களை என்றும் கைவிட்டு விடாதீர். உமது உடன்படிக்கையை முறித்து விடாதீர். உம் அன்பர் ஆபிரகாமை முன்னிட்டும், உம் ஊழியர் ஈசாக்கை முன்னிட்டும், உம் தூயவர் இஸ்ரேலை முன்னிட்டும் உம் இரக்கம் எங்களை விட்டு நீங்க செய்யாதீர். விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் அவர்களின் வழிமரப்பினரை பெருக செய்வதாக. நீர் அவர்களுக்கு உறுதி அளித்தீர். ஆண்டவரே, எங்கள் பாவங்களால் மற்ற மக்கள் இனங்களை விட நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்து விட்டோம். உலகெங்கும் இன்று தாழ்வடைந்தோம். இப்பொழுது எங்களுக்கு மன்னர் இல்லை, இறைவாக்கினர் இல்லை, தலைவர் இல்லை, எரிபலி இல்லை, எந்த பலியும் இல்லை, காணிக்கை பொருளோ தூபமும் இல்லை. உம் திருமுன் பலியிட்டு உம் இரக்கத்தை பெற இடமே இல்லை. ஆயினும் செம்மறி கடாக்கள் காளைகளால் அமைந்த எரிபலி போலும், பல்லாயிரம் கொழுத்த ஆட்டுக்குட்டிகளான பலி போலும் நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுட்ட மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக. அவ்வாறே எமது பலி இன்று உம் திருமுன் அமைவதாக. நாங்கள் முழுமையாக உம்மை பின்பற்றுவோமாக. ஏனெனில் உம்மில் நம்பிக்கை வைப்போர் வெட்கத்திற்கு ஆட்பட மாட்டார். இப்பொழுது நாங்கள் முழு உள்ளத்துடன் உம்மை பின்பற்றுகிறோம். உமக்கு அஞ்சி உம் முகத்தை நாடுகிறோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரே, எங்களிடமிருந்து உம் இரக்கத்தை எடுத்து விடாதீர். ஆண்டவரே, எங்களிடமிருந்து உம் இரக்கத்தை எடுத்து விடாதீர். கடவுளே, நான் உமக்கு புதியதோர் பாடல் பாடுவேன். கடவுளே, நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே. போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே. என் கற்பாரையும் கோட்டையும் அவரே. என் பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே. என் கேடயமும் புகலிடமும் அவரே. மக்களினத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவர் அவரே. ஆண்டவரே, மனிதரை பற்றி நீர் அக்கறை கொள்ள அவர்கள் யார்? மானிடரை நீர் கருத்தில் கொள்ள அவர்கள் யார்? மனிதர் சிறு மூச்சுக்கு ஒப்பானவர். அவர்களின் வாழ்நாட்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை. ஆண்டவரே, உம் வான்வெளியை தாழ்த்தி இறங்கி வாரும். மலைகளை தொடும், அவை புகை கக்கும். மின்னலை மின்ன செய்து எதிரிகளை சிதறடியும். உம் அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். வானினின்று உமது கையை நீட்டி எனக்கு விடுதலை வழங்கும். பெருவெள்ளம் போல் எழும் வேற்றினத்தார் கையினின்று என்னை விடுவித்தருளும். அவர்களது வாய் பேசுவது பொய், அவர்களது வழக்கையோ வஞ்சமிகு வழக்கை. இறைவா, நான் உமக்கு புதியதோர் பாடல் பாடுவேன். பதின் நரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன். அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே. உம் ஊழியர் தாவீதை கொடிய வாளினின்று தப்புவித்தவரும் நீரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். கடவுளே, நான் உமக்கு புதியதோர் பாடலை பாடுவேன். கடவுளே, நான் உமக்கு புதியதொரு பாடலை பாடுவேன். யோவேல் நூலிலிருந்து வாசகம். இப்பொழுதாவது ஒன்னாம் நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம். இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. வேடனின் கண்ணியில் நின்று அவர் என்னை விடுவிப்பார். வேடனின் கண்ணில் நின்று அவர் என்னை விடுவிப்பார். அவனுடைய தீய சொற்களில் நின்று அவர் என்னை விடுவிப்பார். வேடனின் கண்ணில் நின்று அவர் என்னை விடுவிப்பார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. வேடனின் கண்ணில் நின்று அவர் என்னை விடுவிப்பார். முதல் வாசகம். லேவியர் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது, தூயவராயிருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தாய் தந்தைக்கு அஞ்சுங்கள். என் ஓய்வு நாளை கடைபிடியுங்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். சிலைகள் பக்கம் திரும்ப வேண்டாம். உங்களுக்கென தெய்வ படிமங்களை வார்த்து கொள்ள வேண்டாம். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆண்டவருக்கு நல்லொரு பழி செலுத்தினால் அதை மனமுவந்து செய்யுங்கள். நீங்கள் பழி செலுத்தும் நாளன்று மறுநாளும் உண்டு. 3ஆம் நாள் எஞ்சியதை சுட்டு எறியுங்கள். 3ஆம் நாளில் எஞ்சியதை உண்டால் அது திகட்டும், விருப்பமாயிராது. அவ்வாறு உண்போர் தம் பழியை தாமே சுமப்பர். ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் பார்வையில் தூய்மையானதை இழிவு உள்ளாக்கினர். அந்த மனிதர் அவர்கள் இனத்தின் இராதபடி அழிக்கப்படுவர்.
உங்கள் நாட்டில் நீங்கள் பயிரிட்டதை அறுவடை செய்யும்போது வரப்பு ஓர கதிரை அறுக்க வேண்டாம், சிந்தி கிடக்கும் கதிரையும் பொறுக்க வேண்டாம். திராட்சை தோட்டத்தில் பின் உறுப்பு வேண்டாம், சிந்தி கிடக்கும் பழங்களை பொறுக்க வேண்டாம். அவற்றை எளியோருக்கும் அந்நியருக்கும் விட்டுவிட வேண்டும். நானே உங்கள் ஆண்டவராகிய கடவுள். களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வஞ்சியாமலும் என் பெயரால் பொய் ஆணையிட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும் இருங்கள். நான் ஆண்டவர். அடுத்திருப்பவரை ஒடுக்கோர் அவருக்குரியதை கொள்ளையிடவோ வேண்டாம். வேலையாளின் கூலி விடியும் வரை உன்னிடம் இருத்தல் ஆகாது. காது கேளாதோரை சபிக்காதே, பார்வையற்றோரை இடற செய்யாதே. உன் கடவுளுக்கு அஞ்சி நட. நான் ஆண்டவர். தீர்ப்பிடுகையில் அநீதி இழைக்காதே. சிறியோர் பெரியோர் என முகம் பாராது உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. உன் இனத்தாருக்குள் புறங்கூறி திரியாதே. உனக்கு அடுத்து வாழ்பவரின் குருதி பழிக்கு காரணம் ஆகாதே. நான் ஆண்டவர். உன் சகோதரை உன் உள்ளத்தில் பகைக்காதே. உனக்கு அடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள். பழிக்கு பழியென உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பது மீதும் அன்பு கூறுவாயாக. நான் ஆண்டவர். என் கட்டளைகளை நான் ஆண்டவர். பில்லி சூனியம் பார்க்க வேண்டாம். குறிகாரரை அணுக வேண்டாம். அவர்களை தேடி அவர்களால் தீட்டாக வேண்டாம். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். நரை திரண்டவருக்கு முன் எழுந்து நில். முதிர்ந்த முகத்தை மதித்து நட. உன் கடவுளுக்கு அஞ்சி வாழ். நானே ஆண்டவர். உங்கள் நாட்டில் தங்கியிருக்கும் அந்நியருக்கு தீங்கிழைக்காதே. உங்களிடம் தங்கும் அந்நியர் உங்கள் நாட்டில் பிறந்தவரைப் போல் இருக்க வேண்டும். உங்கள் மீது நீங்கள் அன்பு கூறுவது போல் அவர் மீது அன்பு கூறுங்கள். ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியர்களாக இருந்தீர்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். நீட்டல், நிறுத்தல், கொள்ளல் ஆகிய அளவுகளின் நேர்மையை கடைபிடிங்கள். தராசும் படிகக்கல்லும் மரக்காலும் அளவு சரியானபடியும் உங்களிடம் இருக்கட்டும். உங்களை எகிப்து நாட்டிலிருந்து வெளிக்கொணர்ந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே. நீங்கள் என் எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் கடைபிடித்து ஒழுகுங்கள். நானே ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். தர்மம் என்னும் புண்ணியம். திருத்தந்தை புனித பெரிய சிங்கராயர் ஆற்றிய பிரசங்கம். அருளப்பரின் நற்செய்தியில் ஆண்டவர் கூறுகின்றார், நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்தால் நீங்கள் என் சீடர்கள் என்று எல்லா மனிதரும் அறிந்து கொள்வர். இதே அப்போஸ்தலரின் ஒரு கடிதத்தில் நாம் இங்கனம் வாசிக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வோமாக. ஏனெனில் அன்பு இறைவனிடமிருந்து வருகின்றது. அன்பு செய்யும் எவனும் இறைவனிடமிருந்து பிறந்து இறைவனை அறிகின்றான். அன்பு செய்யாத எவனும் இறைவனை அறிவதில்லை, ஏனெனில் அன்பே இறைவன். ஆகையால் விசுவாசிகள் தங்களுக்குள் நுழைந்து தங்கள் மனம் மற்றும் இதயத்தின் கண்ணோட்டங்களை குறித்து மெய்யான தீர்ப்பிட வேண்டும். தங்கள் இதயங்களில் அன்பின் கனி சேமிக்கப்பட்டிருப்பதை அவர்கள் கண்டால் தங்கள் மத்தியில் இறைவனது பிரசன்னத்தை அவர்கள் சந்தேகிக்கலாகாது. இத்துணை பெரிய விருந்தாளியை வரவேற்கும் தன்மையை தங்களிடத்தில் அவர்கள் அதிகரிப்பார்களேயானால் நிலையான தர்மத்தோடு நன்மையை செய்வதற்கு மேலான தாராள குணத்தை அவர்கள் பழகி கொள்ள வேண்டும். இறைவன் அன்பென்றால் தர்மத்திற்கு எல்லை இருக்கலாகாது. ஏனெனில் இறைவனை கட்டுப்படுத்த இயலாது. தர்ம செயல்களுக்கு எந்நேரமும் சரியான நேரமே. ஆனால் இத்தவக்கால நாட்கள் ஒரு சிறப்பான ஊக்கத்தை அளிக்கின்றன. தூய உடலோடும் மனதோடும் ஆண்டவரின் பாஸ்காவில் பிரசன்னமாயிருக்க விரும்புவோர் அனைத்திற்கும் மேலாக இவ்வருளை சம்பாதித்திட முயல வேண்டும். ஏனெனில் மற்ற எல்லா புண்ணியங்களையும் தர்மம் தன்னகத்தை கொண்டிருக்கின்றது. எண்ணற்ற பாவங்களை அது மறைக்கின்றது. மறைப்பொருட்கள் அனைத்திலும் சிறப்பு வாய்ந்த மறைப்பொருளாக நம் பாவங்களை ஒழித்திட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மறைப்பொருளை கொண்டாடுவதற்கு நம்மையே தயாரித்து வரும் நாம் முதலில் இரக்க செயல்களில் காணிக்கை பலியை தயாரித்திடுவோமாக. இவ்வாறு இறைவன் தமது நன்மைத்தனத்தால் நமக்கு ஏற்கனவே அருளியவற்றை நமக்கு எதிராக பாவம் செய்தவர்களுக்கு நாம் அளித்திடலாம். ஏழைகளுக்கும் பல்வேறு வழிகளில் பாதிக்கப்பட்டவருக்கும் இன்னும் திறந்த கரத்தை நாம் தாராளமாக நீட்டுவோமாக. இவ்வாறு பல குரல்களால் இறைவனுக்கு நன்றி அளிக்கப்படும்.
தேவையுள்ளோருக்கு வழங்கப்படும் நிவாரணம் நம் உபவாசத்தால் ஆதரிக்கப்படுவதாக. ஏழைகளுக்கு தாராளமாக வழங்கப்படும் ஈகையை காட்டிலும் விசுவாசிகளின் வேறு எந்த பக்தி செயலும் இறைவனுக்கே அதிகமான இன்பத்தை அளித்திராது. எங்கே அக்கறையுள்ள அன்போடு தர்மத்தை அவர் காண்கின்றாரோ அங்கே அவரது சொந்த தந்தையின் அக்கறை பிரதிபலிப்பதை அவர் அடையாளம் கண்டுகொள்கின்றார். தரக்கூடிய இச்செயல்களின் வழிவகைகளை குறித்து அறிஞர்கள் தாராளமான ஆவியை ஒரு மேலான செல்வம், எங்கே கிறிஸ்து உண்பிக்கின்றாரோ, எங்கே கிறிஸ்து உண்பிக்கப்படுகின்றாரோ அங்கே உள்ள தாராள குணத்திற்கு பொருட்குறைவு ஏற்படாது. இச்செயல்பாடுகளிலெல்லாம் அப்பத்தை உடைத்து அதனை பலுக செய்து அதனை அளிப்பதால் அதனை அதிகரிப்பவரின் கரம் பிரசன்னமாயுள்ளது. பிச்சையிடுபவர் கவலையினின்று விடுபட்டு நிறைவான மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். மிகவும் குறைவானதை அவர் தனக்கென வைத்திருக்கும் போது அவருக்கு லாபம் அதிகமானதாக இருக்கும். பரிசுத்த அப்போஸ்தலராகிய சின்னப்பர் நமக்கு கூறுகின்றார், விதைப்பவனுக்கு விதையை அளிப்பவர் உண்பவனுக்கு அப்பத்தையும் அளிப்பார். மிகுதியான விதைகளால் உங்களை அவர் பராமரிப்பார். உங்கள் நன்மைத்தனத்தின் அறுவடையை அவர் அதிகரிப்பார். தந்தை மற்றும் தூய ஆவியோடு என்றும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் நம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவில் இதை செய்திடுவார். ஆமேன். திருத்தந்தை புனித பெரிய சிங்கராயர் ஆற்றிய பிரசங்கம். இன்றைய நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும்போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகிய இன்று படுக்கையை எடுத்து செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே, உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டனர். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் என்று தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாயிருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர். இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். என்னை நலமாக்கியவரே, உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு அமைதியாய் நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார். என்னை நலமாக்கியவரே, உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு அமைதியாய் நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவன் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடந்து நம்மை வெறுப்போர் அனைவருப்பிடிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதிற்கு இரக்கங்காட்டி தமது தூய உடன்படிக்கை நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவாய். ஏனெனில் பாவம் மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என்னை நலமாக்கியவரே, உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு அமைதியாய் நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார். என்னை நலமாக்கியவரே, உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு அமைதியாய் நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார். மன்றாட்டுகள். தந்தையாகிய கடவுள் மனித உடல் எடுத்த தம் சொந்த மகனை நமது வாழ்வின் உணவாக நமக்கு கொடுத்தார். அந்த இறை தந்தையிடம் நாம் மன்றாடுவோம். கிறிஸ்துவனுடைய நற்செய்தி அதனுடைய முழு வளத்தோடும் எங்கள் உள்ளங்களில் நிலைத்திருப்பதாக. தந்தையே, இத்தவக்காலத்தில் உமது குரலை நாங்கள் கேட்டு கிறிஸ்துவோடு சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து செல்வோமாக. நாங்கள் அவரது உயிர்ப்பின் விழாவை பெருமகிழ்ச்சியோடும் அன்போடும் கொண்டாடுவோமாக. கிறிஸ்துவனுடைய நற்செய்தி அதனுடைய முழு வளத்தோடு எங்கள் உள்ளங்களில் நிலைத்திருப்பதாக. உம்முடைய ஆவியால் நாங்கள் வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தருளும். நம்பிக்கையின்மையுடையோருக்கு நாங்கள் நம்பிக்கை கொண்டு வர எங்களுக்கு உதவியருளும். கிறிஸ்துவனுடைய நற்செய்தி அதனுடைய முழு வளத்தோடு எங்கள் உள்ளங்களில் நிலைத்திருப்பதாக. கிறிஸ்துவை பற்றிய அறிவு எமது மனதையும் உள்ளங்களையும் ஊடுருவி செல்வதாக. எங்களுடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அது வெளிப்படுவதாக. கிறிஸ்துவனுடைய நற்செய்தி அதனுடைய முழு வளத்தோடு எங்கள் உள்ளங்களில் நிலைத்திருப்பதாக. மீட்பின் இந்நாட்களில் உமது திருச்சபையை தூய்மைப்படுத்தியருளும். இவ்வுலகில் உமது திருமுன்னிலையின் உயிருள்ள சான்றாக அவளை உருவாக்கியருளும். கிறிஸ்துவனுடைய நற்செய்தி அதனுடைய முழு வளத்தோடு எங்கள் உள்ளங்களில் நிலைத்திருப்பதாக. நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. வாழ்வின் நிறைவாகிய ஆண்டவரே, எங்களுடைய தவக்கால இறைவேண்டல்களாலும் தவ முயற்சிகளாலும் கிறிஸ்து உயிர்ப்பின் மறைபொருளை வரவேற்கவும் மீட்பின் நற்செய்தியை பறைசாற்றவும் எங்கள் உள்ளங்களை தயார்படுத்தி அருளும். உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.